நடிச்சு ஸ்ரீகாந்த் தேவா இசையமைச்சிருக்கிற திரைப்படம் திருநாள். இந்த படத்தோட பாடல் அண்மையில வெளியிடப்பட்ட நிலையில பாடல் வெளியீட்டு விழால பிரபலங்கள் பேசினதை வாங்க பார்க்கலாம். திருநாள், இந்த திருநாள் வந்து இன்னைக்கு ஒரு திருநாள் அன்னைக்கு நம்மள அந்த ஆடியோ லான்ச் ரிலீஸ் பண்றோம். உண்மையிலே ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள், நல்ல ஒரு தருணம். அண்ட் இந்த டீம் ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு டீம், டைட்டிலுக்கு ஏத்த மாதிரியான ஒரு டீம். இந்த ஸ்கிரிப்டை ரொம்ப நாளுக்கு முன்னாடியே கேட்டேன். அண்ட் செந்தில் நான் வந்து நாட் அ ப்ரொடியூசர் ஃபார் மீ, அவர் ஒரு ஃபேமிலி எனக்கு. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட்ல இருந்தே அவர் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தாரு. ஏன்னா நாங்கள் க்ளோஸாவே லாஸ்ட் சூப்பர் குட் ஃபிலிம்ஸோட எல்லா வெற்றி படத்துக்கும் பின்னாடி அவர் இருக்காரு. ஸோ அதுக்கு வந்து இந்த ஒரு எனக்கு இந்த ப்ரோக்ராம் மூலமா எனக்கு இந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீகாந்த் தேவா சார், ஸ்ரீ அவர் வந்து எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜில இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜில இருக்கவங்க கூட நான் ரொம்ப பழகுவேன். ஸோ ஃப்ரம் தெனாவட்டு எல்லாமே ஒரு 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 ஜேர்னி தான். ஸோ இந்த படத்துல எனக்கு ஸ்கிரிப்ட் டைரக்டர் சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் ஒரு கூட ஒரு சிடியும் கூட எடுத்துட்டு வந்தாரு. என்ன ஸ்கிரிப்ட் சொன்ன உடனே 5 பாட்டு ரெடியா இருக்குதா அப்படின்னு, அப்படி யாருங்க அந்த மியூசிக், அது ஸ்ரீ அப்படின்னாங்க. அப்படி பாட்டு கேட்டதுக்கு அப்புறம் நான் கேட்டேன், யார் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு கேட்டேன். சூப்பரா இருக்குங்க சாங்ஸ் அப்படின்னா ஸ்ரீகாந்த் தேவா சார். இவர் என்ன ஒரு குத்து பாட்டா தானே போடுவாரு, இவர் எப்படி ஸோ இவ்வளவு மெலடியஸா போட்டிருக்காரு, ரொம்ப லைஃபா இருந்தது. ஸோ ஒரு டீம் ஒர்க்குங்கிறது வந்து ஒரு அதுல தெரியுமே நல்லா வந்திருக்கு. முக்கியமா ரொம்ப நாளா கனவு எனக்கு ஜானகி அம்மா சிங்கரை பாட வைக்கணும் அந்த படத்துலன்னு சொல்லிட்டு, ரொம்ப படத்துல, பட் எதுலையுமே சாத்தியமா இல்லை. பட் இந்த படத்துல அமைஞ்சது மிகப்பெரிய கிஃப்டா நான் நினைக்கிறேன். ஜீவன் மயில் எல்லா பாடலும் 4 பாடலும் ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. என்னோட ரொம்ப வருஷம் நண்பர் அவர். அந்த முத்து விஜயனும் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. ஓப்பனிங் சாங் வந்து பங்காளி சாங் வந்து நம்ம ராம்நாத் சாரி சூப்பர் டைரக்டர் நல்லா எழுதியிருக்காரு. 2வது படம், என்னுடைய முதல் படத்தை அம்பாசமுத்திரம் அம்பானியை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி எழுதியிருந்ததுக்கு இந்த தருணத்தில் நான் எல்லாருக்குமே தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். திருநாள் படம் பற்றி சொல்லணும்னா சார் நிறைய சொல்லியிருக்காரு. ஜீவா சாருக்கு வந்து ஸ்கிரிப்ட் டைரக்ட் பண்ணிடு அப்படின்னு சொன்னார். சாரை வந்து மீட் பண்ணி அன்னைக்கு ஈவினிங் ஜீவா சாருக்கு ஸ்கிரிப்ட் சொல்கிறேன். இதே மாதிரி ஒரு 2.25 மணி நேரம். ஏன்னா நான் போன உடனே ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட சொன்னது, சார் எனக்கு ஒரு 2.5 மணி நேரம் வேணும் அப்படின்னு சொன்னேன். இல்லை நோ ப்ராப்ளம், நீங்கள் ரிலாக்ஸாக சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா நான் கம்ப்ளீட்டடாக முடிச்சிட்டேன். கம்ப்ளீட்டட் பண்ண ஸ்கிரிப்டை பாதியாவோ லைனாவோ சொன்னால் எனக்கு ஒரு கில்ட்டி கான்சியஸ் இருக்கும், சரியா நான் சொல்லலையோங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் சார் அப்படின்னு சொன்னால். இல்லை நல்ல டைம் இருக்குது, நீங்கள் ரிலாக்ஸாக சொல்லுங்கன்னு சொன்னார். அப்போ ஒரு திருப்பி இதே மாதிரி நான் ஃபுல் ஸ்கிரிப்ட் சொல்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிச்ச உடனே இமீடியட்டா அப்படியே சொல்லுங்க, சைன் ஆஃப் சொல்லுங்க அப்படின்னாரு. சொன்ன உடனே சொல்லி முடிக்கிறேன். இமீடியட்டா ஒரு விஷயம் கூட அதில் கேட்கல ஜீவா சார், அப்படியே ஓகே சார்.